அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி ஒரு வழியாக பாக்கியாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழிலோட ஃபேமிலி சில்லினோட ஃபேமிலி 2 பேரையும் வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க 2 பேரையும் பார்த்ததும் நம்ம பாக்கியா வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. 2 பேரும் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு அவங்க ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பாக்கியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை சடனாக பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோபி என்ன பண்ணுறாருன்னா, பாக்கியா இதுக்கப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. இதுக்கு முன்னாடி தான் பசங்க இல்லாமல் ஒரு பக்கம் அம்மா சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பாக்கியாவுக்கு வந்து அவங்க பசங்க கூட இருந்தால் பசங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, பாக்கியாவும் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை உள்ளே கூப்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எழில் செல்லியா வாங்க, நீங்கள் எங்கே வராமல் நின்றவங்களும் சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம செல்லின்னு என்ன பண்ணுறாருன்னா, பாட்டி நாங்கள் வந்து அங்கே தான் இருந்திருப்போம், அப்பா தான் எங்களை இங்கே வர சொன்னார், நீங்கள் இல்லாமல் வீடு ரொம்ப வெறிச்சோடி போயிருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார், அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படிங்கிறத நம்ம எழில் செல்லின்னு 2 பேருமே சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஃபேமிலியோட எல்லோரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, தான் பசங்க எல்லோரும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு விதவிதமாக நம்ம கையெல்லாம் சமைச்ச போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா தான் பசங்களுக்காக ரொம்ப வெரைட்டியாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க வீட்டில். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாருக்காகவும் சமைச்சாங்க, ஆனால் இடையில் அவங்க எல்லோரும் இல்லாமல் அவங்க 2 பேர் 3 பேருக்காக மட்டுமே சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா ரொம்ப சந்தோஷத்தோடு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியா சந்தோஷப்படுறா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கோபி என்ன பண்ணுறாரு, நேராக கிச்சனுக்கு போகிறாரு. கிச்சனில் போயிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்கியா ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு நினச்சேன், உனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிநாத் வந்து கேட்குறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியா வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன சந்தோஷமாக இல்லையான்னு கேட்குறீங்க, நான் எப்போவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க. உடனே கோபி வந்து இல்லை பாக்கியா, உன் பசங்களாம் இல்லாமல் நீ இத்தனை நாள் ரொம்ப வருத்தப்பட்டல, அதுக்காக தான் உன் பசங்களை நான் இங்கே வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, என் பசங்க எல்லோரும் ஒன்றா என் கூட என் வீட்டில் ஒன்றா இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம், நான் உங்ககிட்ட எப்பயாச்சும் சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஒரு மாதிரி பேச, உடனே கோபி வந்து என்ன பாக்கியா, அப்போ உங்கள் பசங்க உங்க கூட இருக்கிறது ஒன்றும் உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபிநாத் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம பாக்கியா என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.